இங்க நிறைய ஷேடோ கார்ட்ஸ் தனியா இருந்த ஒரு வீட்டுக்கு மேல நிறைய ஹூக்ஸ் போட்டு ரோப் மூலமா அந்த வீட்டை சுத்தி மொத்தமா இறங்குறாங்க. இதுவரைக்கும் இருந்த அரச வரலாற்றிலேயே இதுதான் இறக்கமே இல்லாத கொடூரமான கொலவெறி தாக்குதலா இருக்கும். ஆக்சுவலா இந்த நாட்டோட ராஜா அவர் கூட பல வருஷமா வாழ்ந்த ராணியையே அவரோட அதிகாரத்தை பலப்படுத்துறதுக்காக ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிறாரு. ஆனா அந்த ராணி ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி அந்த அரசபையோட மருத்துவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிற நியூஸ கேள்விப்பட்டதும் அவர் மனசு வருத்தப்பட்டு அவரோட முன்னாள் ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத விதமா அன்னைக்கு அந்த மருத்துவரை அந்த அரசவையோட ஆளுநராகவும் நியமிக்கிறாரு. ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருச்சுன்னு நினைச்ச அந்த மருத்துவர் அவரோட புதிய ஆளுநர் பதவியை ஏற்கிறதுக்காக அவரோட ஒய்ஃபையும் அவரோட பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அது அவருக்கு போட்ட ஸ்கெட்ச்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த டைம்ல ராஜா அவரோட ஷேடோ கார்ட்ஸ் கிட்ட அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்கிறாரு. உடனே அந்த ஷேடோ கார்ட்ஸ் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க தூங்கிட்டு இருந்த வீட்டை பாதுகாக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரையும் கொடூரமா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு மருத்துவர் முழிச்சு உஷாராகிறாரு. அந்த ஷேடோ கார்ட்ஸ் எல்லாரும் ஆக்ரோஷமா அவரை நெருங்கி வர்ற டைம்ல சடனா அவர் வீட்டோட எல்லா டோரையும் வேகமா புஷ் பண்ணி அவங்க மேல தள்ளுறாரு. அதுல நிறைய ஷேடோ கார்ட்ஸ் அடிபட்டு இறந்திருப்பாங்கன்னு பார்த்தா ஷேடோ கார்ட்ஸோட எண்ணிக்கை அவர் நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்குது. இப்போ அவர் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. உடனே அவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸால அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால் எல்லாரையும் சமாளிக்க முடியல. இதுக்கு மேல அவங்க கூட ஃபைட் பண்றது ஆபத்துன்னு உணர்ந்த அந்த மருத்துவரோட ஒய்ஃப் அவரை கூட்டிட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. அவங்க அங்க இருந்து ஒரு பள்ளத்தாக்கு பகுதி வழியா தப்பிச்சு போனாலும் அந்த ஷேடோ கார்ட்ஸ் விடாம அவங்கள துரத்தியே வர்றாங்க. அந்த ஷேடோ கார்ட்ஸ் ஒரு ரோப் வழியா அங்க பறந்து வந்து அவங்க எல்லாரையும் அவங்களோட வெப்பன்ஸால கண்டினியூஸா அட்டாக் பண்றாங்க. கடைசியில அந்த மருத்துவரும் அவரோட ஒய்ஃபும் மட்டும் தான் உயிரோட மீதி இருக்காங்க. அந்த மருத்துவர் அவரோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக அந்த ஷேடோ கார்ட்ஸ் கிட்ட தனியா ஃபைட் பண்றாரு. கடைசியில அவரும் இறந்தே போயிடுறாரு. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணி தன்னோட கணவரை கொலை பண்ணுன அந்த ராஜாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி அவ கொலவெறியோட அங்க இருந்து தப்பிச்சு போறான்.